ஹாய், இன்றைக்கி அரபு கண்ட்ரிகளில் கிடைக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்வீட் குனாஃபா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பால் பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கட்டியான பால் எடுத்து அதை நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஊற்றிக்கலாம். இந்த பால் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகரு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா திக்காக ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடணும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் விடுங்க, இல்லைனா ஏலக்காய் பொடி கூட போடலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா குனாஃபா செய்கிறதுக்குள்ளே அந்த சேமியா இருக்கு இல்லையா, அந்த வெர்சிமெல் அதை நம்ம எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது. ஸோ நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 200 கிராம் அளவுக்கு இருந்தது. இதை நல்லா கைகளால் பிச்சு விட்டாலே இது பிஞ்சு போயிடும். இந்தளவுக்கு பிச்சுட்டு இது கூட 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் பட்டரை நல்லா தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த குனாஃபாவோட அந்த வெர்சிமெல்லை நம்ம கீழே போட்டு நல்லா புஷ் பண்ணணும். இந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு நல்லா புஷ் பண்ணி விடணும். இது கூடவே நல்லா இப்படி புஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மில்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணணும். இந்தளவுக்கு க்ரீமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இதை ஊற்றிட்டு இதுக்கு மேலவே நம்ம சீஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் பீஸாக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த சீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த குனாஃபா டோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சேமியா அதையும் மேலே போட்டு சமமாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி விரித்து விட்டு நல்லா புஷ் பண்ணிடணும். இதை ஒரு கேக் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நம்ம வச்சிடணும். 10 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு அதையும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும். இதை திருப்பி போடுறதுக்கு இன்னொரு நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக பட்டர் தடவி இதை அப்படியே இந்த சைடு தூக்கி மூடிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வெந்து வந்திருக்கும். திருப்பி நம்ம அந்த கடாயில் 2வது பகுதியையும் நம்ம போட்டு நல்லா 10 மினிட்ஸ் வேக வச்சு இதை எடுத்துடணும். அவ்வளோதான், குனாஃபா ரெடி. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஃபுல்லாமே உள்ள வரைக்கும் கீழே வரைக்கும் அந்த சிரப் போகிற மாதிரி ஊற்றணும். அப்போனா அது நல்லா உறிஞ்சிக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கோம். இல்லைனாலும் போட வேண்டாம். போட்டால் இந்த மெத்தடில் தான் அந்த அரபிக் கண்டிகள்லாம் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான குனாஃபா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூ.